ஆதியிலே ஜோதிமயமான கடவுள் இசைபாடும் நீர் திரளின் மேலே ஆவியாக அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆதியிலே ஜோதிமயமான கடவுள் இசைபாடும் நீர் திரளின் மேலே ஆவியாக அசைவாடிக் கொண்டிருந்தார். பின் அவர் தன் சொல்லை நெல்லாக விதைத்து புல் பூண்டுகளை முளைக்க வைத்து அதில் அனைத்து உயிர்களை பிழைக்க வைக்க உழைத்து கொண்டும் இருந்தார். ஆதியிலே சோதிமயமான கடவுள் இசைபாடும் நீர் திரளின் மேலே ஆவியாக அசைவாடிக் கொண்டிருந்தார். பின் அவர் தன் சொல்லை நெல்லாக விதைத்து புல் பூண்டுகளை முளைக்க வைத்து அதில் அனைத்து உயிர்களை பிழைக்க வைக்க உழைத்து கொண்டும் இருந்தார். பூமியிலுள்ள அனைத்து உயிரினங்களும் அவரின் சொல்லிலிருந்தே உருவானது. பூமியிலுள்ள அனைத்து உயிரினங்களும் அவரின் சொல்லிலிருந்தே உருவானது. பூமியிலுள்ள அனைத்து உயிர்களையும் பிறப்பிக்க அவரின் சொல்லே கருவாக இருந்தது. பூமியிலுள்ள அனைத்து உயிரினங்களும் அவரின் சொல்லிலிருந்தே உருவானது. பூமியிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் பிறப்பிக்க அவரின் சொல்லே கருவாக இருந்தது. பின் கடவுள் தன்னை துதிப்பதற்கு கதிரவனை உதிக்க வைத்தார். உதிக்க வைத்தார். அனைத்து உயிரினங்களும் கதிரவனை மதிக்கவும் வைத்தார். இவை அனைத்தையும் படைத்த கடவுள் ஆதாமையும் படைத்தார். அவன் முகவாட்டத்தோடு இருப்பதைக் கண்டு அவனுக்கு ஏதேன் தோட்டத்தையும் கொடுத்தார். இவை அனைத்தையும் படைத்த கடவுள் ஆதாமையும் படைத்தார். ஆதாம் முகவாட்டத்தோடு இருப்பது கண்டு அவனுக்கு ஏதேன் தோட்டத்தையும் கொடுத்தார். கடவுள் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்த பின்னும் அவன் முகம் வாட்டம் மாறவில்லை. கடவுள் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்த பின்னும் அவன் முகம் மாட்டம் மாறவில்லை. அவன் கடவுளின் சொல்லையும் மீறவில்லை. கடவுள் ஆதாமுக்கு தன் மூச்சு காற்றால் உயிர் கொடுத்தாலும் அவனுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. கடவுள் ஆதாமுக்கு தன் மூச்சு காற்றால் உயிர் கொடுத்தாலும் அவனுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. கடவுள் ஆதாமுக்கு ஒரு மனையாளை துணையாளாக கொடுக்க விரும்பினார். இரக்கமுள்ள கடவுள் ஆதாமுக்கு உறக்கத்தை தந்து அவன் விலா எலும்பில் ஒன்றை உருவி பெண்ணாக மாற்றினார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு ஏவாளும் வந்தாள். ஏதேன் தோட்டத்திற்கு ஆதாமோடு ஏவாளும் வந்தாள். அவள் ஆதாமோடு பசி பிணிபோக்கும் கனிகளையும் உண்டு வந்தாள். ஏதேன் தோட்டத்தின் நடுவில் கனிமரம் ஒன்று தனிமரமாய் இருப்பதை கண்டாள். ஏதேன் தோட்டத்தின் நடுவில் கனிமரம் ஒன்று தனிமரமாய் இருப்பதை கண்டாள். கடவுளோ ஆதாமையும் ஏவாளையும் நந்தவனத்தின் நடுவில் இருக்க அந்த மரத்தின் கனியை உண்ணாதீர் என்றார். கடவுளோ ஆதாமையும் ஏவாளையும் நந்தவனத்தின் நடுவில் இருக்க அந்த மரத்தின் கனியை உண்ணாதீர் என்றார். அந்த மரக்கனிகள் உங்கள் பசிப்பிணியை குணமாக்காமல் உங்களை பிணமாக்கிவிடும் என்று சொல்லி எச்சரித்துவிட்டு சென்றார். ஏவாள் அந்த நந்தவனத்தின் கடவுளோடு வீம்பு பிடித்த பாம்பு ஒன்றை கண்டாள். ஏவாள் அந்த நந்தவனத்தில் கடவுளோடு வீம்பு பிடித்த பாம்பு ஒன்றை கண்டாள். அவள் அந்த பறவை நாகம் இலவசமாய் தந்த விலக்கப்பட்ட கனியை பரவசத்தோடு உண்டாள். ஏவாள் அந்த நந்தவனத்தில் கடவுளோடு வீம்பு பிடித்த பாம்பு இருப்பதை கண்டாள். அந்த பறவை நாகம் இலவசமாய் தந்த விலக்கப்பட்ட அந்த கனியை அவள் பரவசத்தோடு உண்டாள். வினை பிடித்த அவள் அந்த கனியை துணைக்கும் தந்தாள். தன் துணைக்கும் தந்தாள். நாகம் தந்த அந்த பழம் மோக இச்சையை தூண்ட ஆடி மகிழ்ந்துவிட்டு ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒளிந்தார். வினைபிடித்த அவள் அந்த கனியை தன் துணைக்கும் தந்தாள். நாகம் தந்த அந்த பழம் மோக இச்சையை தூண்ட ஆடி மகிழ்ந்துவிட்டு ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒளிந்தார்.
ஆதாமும் ஏவாளும் சாவை விலைக்கு வாங்க பாவக் குழிக்குள் விழுந்தர். ஆதாமும் ஏவாளும் சாவைக்கு விலைக்கு வாங்க பாவக் குழிக்குள் விழுந்தர்.